ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அருமையான பழமொழி சொல்வார்கள், புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லி. ஆமாங்க, அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் எல்லா இடங்களிலும் நிலவி வருகிறது. மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த அமைதிக்காக அதிகமாக போராடியது நாமும். எனவே இந்த போராட்டத்துக்கு பின்பு இப்படி ஒரு சூழல் அமைந்துள்ளது உண்மையிலே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, இந்த பிரம்பு மீடியாவுக்கு பாத்தீங்கன்னா வேலை வெகுவாக குறைந்து விட்டது. கடந்த ஒரு 1.5 வருடமாக இந்த களத்தில் இறங்கி போராடியவன் என்பதால் என்னோடும் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, இணைந்து போராடினாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு மன திருப்தியோடு இருக்காங்க. உண்மையிலே இதைத்தான் எதிர்பார்த்தோம். கர்த்தருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா சேகரங்களிலும் அதிகமான மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பண்டார விலை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கள்ள ஓட்டு ஒரு 90 பேருக்கு மேல போட வந்தாங்கன்னு சொல்லி கடுமையான போராட்டம் இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கூட சீர்குலைந்து போகுமோ, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று நினைப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே பாத்தீங்கன்னா நல்ல பதிவுகளை, மகிழ்ச்சியான பதிவுகளை வலைதளங்களில் வெளியிடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அமைதி எல்லா சேகரங்களிலும் தொடர்ந்து நிலவ வேண்டும். அதற்காக பிரார்த்திப்போம். தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் உண்மையாகவே ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தான். கடந்த முறை நடந்த தவறுகள் கூட இந்த முறை நடந்து விடக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ வரவேற்கத்தக்கது. மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முன்னேற்றத்துல இந்த அமைதியான சூழல்ல பாத்தீங்கன்னா அதிகமான விளைச்சல் அப்படின்னா அதிகமான முன்னேற்றங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது போன்ற செயல்களிலும் தற்போது இருக்கிற நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்பாக அந்த உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி அதற்கான அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் பாத்தீங்கன்னா அழகா என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டாங்க. அதாவது கணினிமயமாக்குனது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன பண்ணாங்க, அதிரடியா கொடுத்தாங்க. ஸோ அந்த குடும்பங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்குது. அதோடு நிறுத்தி விடாமல் ஏற்கனவே அவங்க வாக்கு கொடுத்த மாதிரி இந்த தொடக்க மற்றும் நடுநிலை கல்வி அவர்களுக்கும் என்ன பண்ணும், ஒரு சீனியாரிட்டி கொடுக்குன்னு சொல்லி அதையும் நம்ம இருக்காங்க கம்ப்யூட்டரிஸ்டா மாத்திருக்காங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் கமிஷனரி ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் ஐயா அவர்கள் அதை என்ன பண்ணாங்க, அந்த கணினி இதை தொடங்கி வச்சிருக்காங்க. உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுக்காக தான் எல்லாருமே குரல் கொடுத்தோம். அது தற்பொழுது தொடக்க மற்றும் நடுநிலை கல்வியிலையும் நிறைவேறி இருக்கிறது. ஸோ நிறைவேறியது மட்டும் இல்லாமல் சரியான அந்த சீனியாரிட்டியில அவர்களுக்கும் வேலை கிடைக்கும் சொல்லி நம்புறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிஎஸ் சொல்றாங்க இல்லையா, நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த என்டிஎஸ்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அணியை சார்ந்தவர்களுக்கு, ஏன்னா அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் உழைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த தேர்தலையும் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு கொடுப்பாங்க. சில குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதாக தகவல் கொண்டிருக்கிறது. கூடிய மட்டும் அதையும் என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது ஒரு குடும்பம் தான். இது பார்த்தீங்கன்னா நமது குடும்பம். ஆனா நமது குடும்பத்தை சேர்ந்த, அதாவது நம்ம வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்கணும்னு நினைக்காம அதுல சரியான பயனாளிகளுக்கு, எளியவர்களுக்கு, குறிப்பாக பாத்தீங்கன்னா தகுதியான நபர்களுக்கு, சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த என்னது உடல் அளவிலையோ மன அளவில கூட தகுதி இல்லாத நபர்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அது கடந்த காலத்துல தற்போது இருக்க நிர்வாகத்தில் நடந்திருக்குது. அது மறுப்பதற்கு இல்லை, திரும்பவும் தொடரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னொன்று சொல்றேன், இந்த கல்வித்துறையில பாத்தீங்கன்னா புதியவற்றை புத்தாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். சொல்லுவாங்கல்ல, எத்தனை புயலை கிடைந்தா, எத்தனை மழை இடி மின்னலை பார்த்தா என்பது முக்கியமல்ல, கப்பலை கரை சேர்த்தாயா என்பதுதான் இங்க கேள்விக்காக ஒரு விடையாக அமையும். எனவே இந்த கல்வித்துறையை முன்னேற்றுவதில் தான் இந்த நிர்வாகத்திற்கு ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்கு. அதற்கு மேல்நிலையில் மேனேஜர் முதல் அதற்கு கீழே இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், தலைமை ஆசிரியர்கள், தாளர்கள் எல்லாரும் உழைக்கணும். அதாவது அமைதியா இருக்கு போதும் அதுவா வளர்ந்துன்னா வளராது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 4 வருடமாக பாத்தீங்கன்னா முற்றிலுமாக பொலிவிழந்து, முற்றிலுமாக பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஸோ அதை நீங்க இன்னும் மறு உருவாக்கம் செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்கு அதிகமான ஒரு போராட்டங்கள் இருக்கிறது. தகுதியான நபர்களை நியமனம் செய்ய வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த
உயர்நிலை மேல்நிலை கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அடித்தளமாக இருப்பது தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி. இதை வந்து கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணும். அங்க இருக்கிற மேலாளராக இருக்கட்டும், அதற்கு நிர்வாகியா இருக்க தாளாளர்கள், இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குருவானவர்கள் தான் இருக்கீங்க, ஆயர்கள் தான் இருக்கீங்க. உங்களுடைய வேலை ஆன்மீகம் மட்டுமல்ல, உங்களுக்கு கல்வியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எனவே நீங்க கண்டிப்பா இறங்கி வேலை செய்யணும். எப்படியாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டடங்களை என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும், நல்லா பெயிண்ட் அடிக்கணும். அது போல பாத்தீங்கன்னா வருகின்ற கல்வி ஆண்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் உற்சாகப்படுத்தி என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பா நீங்க கூட்டணும், இதை செய்யணும். அது போல உயர்நிலை மேல்நிலை கல்வியிலையும் பாத்தீங்கன்னா மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டிகை ராஜன் அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். எனவே அந்த லைசன் ஆபிசர் சொல்லுவாங்க இல்லையா, தற்போது இருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சந்திர சார் அவர்களை நீங்கள் தயவு செய்து கண்டிப்பா போகணும். சந்திர சார் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நம்ம டைவிஷன் மேனேஜர் இருக்கிற கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே டைவிஷன் மேனேஜரும் ரொம்ப முக்கியமான இடம் தான். ஏன்னா அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை அதிகமான பாலிடிக்ஸ் நடந்து அந்த திருமண்டல அலுவலகமே பாத்தீங்கன்னா எப்பொழுதும் காவல்துறை உள் வந்து ஒரே அடிப்படை பிரச்சனையா இருக்கும். அங்க இருக்க இந்த கால்வல் மேல்நிலை பள்ளிக்கும் ஏராளமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தது. ஸோ தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவுகிறது. ஆனால் கல்வி நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுகளை முன்னேற்றம் செய்ய வேண்டும், முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த சிறந்த ஒரு நல்ல ஈடுபாடு கொண்டிருந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற திரு டேவிட் வசந்தகுமார் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரசேகர் அவர்களை தயவு செய்து அவரோடு சேர்ந்து எல்லா கவுன்சிலையும், அதாவது 6 கவுன்சிலையும் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆட்களும் எடுக்கணும். சாரால மட்டும் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் போர்க்கால அடிப்படையில எல்லா தாளாளர்களையும் ஒன்றிணைந்து அவங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். அரசியல் நிலை சார்ந்தப்பட்டவர்கள் தான் பண்ணீங்க, நீங்க வந்து போட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியாது. அவங்க கையெழுத்து மட்டும் போட்டு நினைப்பாங்க. கண்டிப்பா இல்லாம தலைமை ஆசிரியர் தாளாளர்களுக்கு ஒரு கூட்டம் போட்டு அவர்களே என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு வந்து எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அது வெளியிருந்தனாலும் நீங்க கூடலாம். தயவு செய்து நீங்க செய்யுதுங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த கல்வித்துறையானது ஏற்கனவே இருந்தது போல ஒரு நல்ல ஒரு கட்டத்தை நோக்கி வீர்நடை போடும். எஜுகேஷன் என்ன பண்ணும், இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டாண்டர்ட் கூடும், ஸ்டாண்டர்ட் கூடனாதான் ஸ்ட்ரென்த் கூடும், ஸ்ட்ரென்த் கூடனாதான் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். திரும்பவும் பாத்தீங்கன்னா திருமண்டல பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா தான் இழந்து போன எல்லா மாண்பையும் மீண்டும் மீட்டுருவாகம் எடுத்து தரணியிலே மிகச்சிறந்த கல்வி நிலையங்கள் திருமண்டல கல்வி நிலையங்கள் தான் என்று பெயர் பெறும். அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும். நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் எல்லா திருமண்டலங்களுக்கும் வருங்காலங்களில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னேற்ற பாதையில் செல்கின்ற ஒரு அமைப்பாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை நோக்கி நமது திருமண்டலம் சென்று கொண்டிருப்பது தூரத்திலிருந்து பார்த்தாலும் மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இதற்கு உழைத்த அனைத்து மக்களுக்கும் மனதார நன்றி கூறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.